ஹாய் ஹலோ வெல்கம் டு அரிசுவையகம் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் தந்துட்டு வர ஆதரவுக்கும் அன்புக்கும் ரொம்ப நன்றி. நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது ஒரு டெய்லரிங் வீடியோ. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 இன்ச் போட் நெக் பிரின்சஸ் கட் ஃப்ரண்ட் ஓப்பன் ப்ளவுஸ் வந்து பேக் சைடு எப்படி வெட்டுறது அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி வீடியோவில். ஸோ இது வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் தனியாக ஒரு வீடியோ, ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறது ஒரு வீடியோ, அப்புறம் வந்து பட்டி கை இதெல்லாம் கட் பண்ணுறது ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் எப்படி வந்து பேட்டர்ன் போடணும், பேட்டர்ன் போட்டு நம்ம எப்படி வந்து கட் பண்ணி பேட்டர்னை ரெடியாக வச்சுக்கலாம். ஸோ எப்போ ப்ளவுஸ் தைக்கணுன்னாலும் அந்த பேட்டர்னை வந்து துணி மேலே போட்டு ஈஸியாக வந்து ப்ளவுஸ் கட்டிங் ஒர்க்கை முடிச்சிடலாம், தைச்சியும் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் வீடியோ. ஸோ இந்த மாதிரி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேக் ட்ராயிங் போடுறதுக்கு அதனுடைய ஹைட்டு எவ்வளவோ அது வேணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட்டு, ப்ளவுஸுடைய செஸ்ட்டு வந்து 36 இன்ச்சு. அதுக்கப்புறம் வெயிஸ்ட்டு, இடுப்பு சுற்றளவு, இது மார்பு சுற்றளவு, இது இடுப்பு சுற்றளவு. இது வந்து ஹார்மோல் கையுடைய சுற்றளவு 16 இன்ச்சு. இந்த 3 மெஷர்மெண்ட்டையும் இந்த மாதிரி நான் டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். செஸ்ட்டை வந்து 4ஆல் டிவைட் பண்ணால் 9, இடுப்பு சுற்றளவை 4ஆல் வகுத்து 8ன்னு போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி ஹார்மோலை வந்து 2ஆக டிவைட் பண்ணுறோம், 8ன்னு சொல்லி போட்டு வச்சுருக்கேன். ஹைட்டு வந்து 15, ஆக்சுவலாக 14.5 கூட வந்து ஒரு அரை இன்ச்சு சேர்த்து 15 வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டு வந்து ரெடியாக இருக்குது பேக்குக்கு. இதை வச்சு நம்ம எப்படி ட்ராயிங் போடலான்னு பார்க்கலாம். இந்த ட்ராயிங் போடுறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு திக்கான வந்து ஒரு சார்ட் மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பழைய கேலண்டர். இப்போ பார்த்திங்கன்னா நான் எடுத்துக்கிறது வந்து ஒரு பழைய கேலண்டர். இந்த மாதிரி கேலண்டர் ஷீட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பேட்டர்ன் போட்டு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா பேப்பரில் போட்டால் நம்ம அடிக்கடி துணி மேலே போட்டு பேட்டர்ன் கட் பண்ணும்போது அந்த பேப்பர் வந்து கிழிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான சார்ட் மாதிரி ஒரு அட்டையில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நிறைய முறை எடுத்து இந்த பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு எப்படி பேட்டர்ன் போடலான்னு பார்க்கலாம். சார்ட்டுடைய அடி பக்கத்தில் கரெக்டாக வரணும், அதுக்காக வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹைட் மெஷர்மெண்ட் பண்ணலாம். ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 15, ஒரு அரை இன்ச் வந்து தையலுக்காக, இன்னும் கொஞ்சம் இடம் தள்ளி 15, ஒரு அரை இன்ச் தையலுக்காக. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மேலே வந்து ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போது இடுப்பு சுற்றளவு பார்த்தீங்கன்னா 8 கூட வந்து 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 8, 1 இன்ச் ஆட் பண்ணி 9 இன்ச். அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச் வந்து தையலுக்காக, சீம் லைனுக்காக 1.5 இன்ச் விடுறோம். இப்போ இந்த 9ல் பாதி 4.5 இன்ச்சில் நம்ம வந்து டாட் வந்து வரைய போகிறோம். டாட் வந்து பார்த்தீங்கன்னா 36 இன்ச் பாடிக்கு வந்து 4 இன்ச் வரைக்கும் பேக் டாட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டாட்டுடைய இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆஃப் அரை இன்ச், ஏன்னா நம்ம 1 இன்ச்சு கூட்டியிருக்கோம் இல்லைங்களா, அதனால அரை இன்ச். இப்போ வந்து டாட் வரைஞ்சிக்கலாம். இப்போ கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா 36 இன்ச் பாடிக்கு வந்து 6 வரைக்கும் கழுத்து வச்சுக்கலாம். அதாவது 3, அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து 3, ஸோ 6.
இதுக்கப்புறம் நம்ம சாதாரண ஒரு ஜாக்கெட் தைக்கிற மாதிரி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணிக்கலாம், ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுப்போம். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ப்ளவுஸுக்கு நம்ம எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வரைக்கும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆர்ம் ஹோல் வந்து இறக்கணும். அதுக்கப்புறம் வந்து பிரின்சஸ் கட்டுக்கு எப்படி வந்து ஷோல்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் வந்து 36 இன்ச் பாடிக்கு 5.5 to 6 எடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து 6 எடுத்துக்கிறேன். அதாவது மேலே டாப்லேருந்து 6 அப்போனா 5.5. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு நேர்கோடு, இப்போ வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு 36, ஸோ 9 இன்ச் வரணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ இந்த ஷோல்டர் 6 இன்ச் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இருந்து 1.5 இன்ச், அதுலேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க மேலே. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. போட் நெக்காக நம்ம என்ன பண்ணுறோம், 1.5 இன்ச் வந்து கூட்டியிருக்கோம். இங்கே 1.5 இன்ச், இங்கே வந்து இங்கே வந்து 1/2 இன்ச்சு. இப்போ என்ன பண்ணணும், இந்த 1/2 இன்ச்சையும் இந்த 1.5 இன்ச்சையும் ஜாயின் பண்ணணும். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இப்போ வந்து 36 பாடி இல்லையா, செஸ்ட்டு வந்து 9. ஸோ 9 இது போட் நெக்ன்றதுனால 9 + 1 இன்ச்சை ஆட் பண்ணி 10 இன்ச் வந்து செஸ்ட் ரவுண்ட் வைக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த முனையிலேருந்து இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அங்கே இருந்து 9 + 1 10 இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஆர்ம் ஹோல் வந்து 8 இன்ச் வரணும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிட்டு இந்த ஆர்ம் ஹோல் ஸ்கேலில் வந்துட்டு ட்ராயிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அளந்து பார்ப்போம். 8 இன்ச் வருது. இப்போ என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட்டையும் நம்ம இங்கே இடுப்பு சுற்றளவு வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஸோ அதையும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இங்கே கீழே வந்து 1.5 இன்ச் வந்து நம்ம தையலுக்காக விட்டோம். அதே மாதிரி இங்கே மேலேயும் 1.5 இன்ச். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட் நெக்கை எப்படி நம்ம வந்து கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கூடிய கழுத்து இறக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கழுத்துக்காக நம்ம இங்கே ஒரு 3 இன்ச் விட்டுருந்தோம், இங்கே ஒரு 3 இன்ச் விட்டுருந்தோம். இந்த 3 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா டாட் வரும், பேக்குடைய டாட் வரும். இந்த டாட்டோடைய பொசிஷன், அதாவது இந்த 3 இன்ச்சில் பாதி 1.5 இன்ச் வரும் பார்த்தீங்களா, அந்த 1.5 இன்ச்சில் இருந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த டாட்டை ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி ஒரு டாட்டட் லைன் போடுறேன், கோடு போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து 3 இன்ச் இறக்குனா போதும். ஸோ போட் நெக்ன்றதுனால ஒரு 3 இன்ச் இறக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி முன்னாடியும் வந்து 3 இன்ச் இறக்கிட்டு இப்போ இங்கே ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான கர்வ் போட்டிங்கன்னா போட் நெக் வந்து அழகாக ரெடி ஆகிடும். உயரம் வந்து 15 இன்ச் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கழுத்து வந்து இங்கே 3 இன்ச், இங்கே 3 இன்ச், இந்த இடம் வந்து 1.5 இன்ச், இந்த இடம் வந்து 1/2 இன்ச். இந்த ஆம்ஹோலுடைய இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச். இதிலிருந்து 6 இன்ச், இது வரைக்கும் 6 இன்ச். அதுக்கப்புறம் இதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச். இதனுடைய உயரம் வந்து 1.5. இதனுடைய இறக்கம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச். அதுக்கப்புறம் இந்த அளவு, அதாவது மார்பு சுற்றளவு பார்த்தீங்கன்னா 9+1 10 இன்ச். இந்த ஹார்மோனுடைய அளவு பார்த்தீங்கன்னா 8 இன்ச். இடுப்பு சுற்றளவு பார்த்தீங்கன்னா 8, டாட்டுக்காக இங்கே ஒரு அரை, இங்கே ஒரு அரை, ஸோ 1 இன்ச் ஆட் ஆகுது இல்லையா? ஸோ 8 + 1 9 இன்ச்சுங்க. இங்கே வந்து 9 இன்ச். இந்த இடத்துடைய இது பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச், 3/4 இன்ச். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டுடைய ஃபுல் அளவு. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் பேட்டர்ன் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் எந்த ஒரு தப்பும் இல்லாமல் கரெக்டாக வரும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.